வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபி vs SRH போட்டியால் புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெருமாற்றம், கண்ணீருடன் வெளியேறிய 4 அணிகள், சிஎஸ்கேவுக்கு எகிரிய ரன் ரேட். அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் SRH அணியானது தனது முந்தைய அதிக ஸ்கோர் சாதனையை முறியடித்து T20 கிரிக்கெட்டில் உலக சாதனையையும் படைத்துள்ளது. மேலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிக ஸ்கோர் அடித்த அணிகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் SRH அணியானது தனது முந்தைய சாதனையை தானே முறியடித்துள்ளது. ஐபிஎல் தொடரிலேயே 2 முறை 250 ரன்களை கடந்த ஸ்கோர் குவித்த ஒரே அணி என்ற பிரம்மாண்ட சாதனையையும் செய்து உள்ளது SRH அணி. இந்த போட்டியில் SRH அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியின் துவக்க வீரர் அபிஷேக் சர்மா 22 பந்துகளில் 34 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். மற்றொரு துவக்க வீரர் டிராவிஸ் ஹெட் அவர்கள் அசூர வேகத்தில் ரன் குவித்தார். 9 8 சிக்சர்கள் அடித்த அவர் 39 பந்துகளில் சதம் கடந்தார். பின்னர் அவர் 41 பந்துகளில் 102 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து கிளாசன் அதிரடியை தொடர்ந்தார். அவர் 2 7 சிக்சர்கள் அடித்து 31 பந்துகளில் 67 ரன்களையும் குவித்தார். கடைசி நேரத்தில் ஸ்கோரை உயர்த்த களமிறக்கப்பட்ட அப்துல் சமத் அவர்கள் 10 பந்துகளில் 37 ரன்களையும் குவித்தார். அவர் 4 3 சிக்சர்களை அடித்தார். இப்படி அனைத்து பேட்ஸ்மேன்களும் வரிசையாக ரன்மழை பொழிந்த நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 287 ரன்களையும் குவித்தது. இதே 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் SRH அணியானது 277 ரன்களை குவித்து இருந்தது. ஐபிஎல் வரலாற்றிலேயே அதுவே மிகப்பெரிய ஸ்கோர் என்ற சாதனையும் அப்போது படைக்கப்பட்டது. தனது சாதனையை தானே முறியடித்த SRH அணியானது தற்போது கூடுதலாக 10 ரன்கள் சேர்த்து 287 ரன்களையும் குவித்து உள்ளது. ஒட்டுமொத்த T20 போட்டிகளில் இதுவே 2வது பெரிய ஸ்கோர் ஆகும். நேபாள அணி மங்கோலியா அணிக்கு எதிராக 314 ரன்கள் குவித்தது T20 வரலாற்றில் ஒரு அணி எடுத்த மிக அதிக ஸ்கோர் ஆகும். அதற்கு அடுத்ததாக SRH அணி 287 ரன்கள் குவித்து 2வது இடத்திலும் உள்ளது. அதற்கடுத்ததாக பேட்டிங் செய்ய வந்த ஆர்சிபி அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியுள்ளது. அதேபோல் ஆர்சிபி அணியின் இந்த தோல்வி என்பது அந்த அணியின் பிளே ஆஃப் கனவுக்காக முற்றுப்புள்ளி வைத்து உள்ளது. ஏனென்றால் ஆர்சிபி அணி விளையாடிய 7 போட்டிகளில் 6 தோல்வி 1 வெற்றி என தற்போது பரிதாபமான நிலையிலும் உள்ளது. இனிமேலும் ஆர்சிபி அணி மீதமுள்ள 7 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மற்ற அணிகளின் உதவியுடன் பிளே ஆஃப் செல்ல 10% வாய்ப்புகள் உள்ளது. இதனால் ஆர்சிபி அணிக்கு இந்த தோல்வியானது அந்த அணியின் பிளே ஆஃப் கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உள்ளது. இதனால் பிளே ஆஃபுக்கான ரேஸில் இருந்து ஒரு அணியானது தற்போது வெளியேறி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் தற்போது ஆர்சிபி அணியின் தற்போதைய பவுலர்களை வைத்து அவர்கள் போட்டி விளையாடி வின் பண்ணுவதே பெரிய விஷயமாக பார்க்க வேண்டும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.